இந்த குட்டி பையனுக்கு கிடைச்ச அந்த அனிமல் ரொம்பவே சைஸ்ல பெருசானதுனால அதை வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாம அதை கொண்டு போய் லேக்லயே விடுறதுக்காக பிளான் பண்றானுங்க. ஒரு நாள் ரெண்டு வயசானவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது அவனுங்களோட தூண்டில்ல அந்த உயிரினம் மாட்டிக்கிறது. அந்த வயசானவங்க அதை பார்த்து பயந்து அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா இந்த சின்ன பையன் அதை விட்டு பிரிய மனசு இல்லாம அதை தேடி போயிடுறான். கடைசி அந்த மிருகத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த சின்ன பையன் கூட அந்த மிருகம் இருக்கிறத பார்த்த ஒரு சோல்ஜர் அதை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கூட இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் சேர்த்துக்கிட்டு அதை அட்டாக் பண்றதுக்கு வர்றாரு. ஆனா அந்த மிருகமும் அந்த குட்டி பையன் கூட இருக்கனால அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக ரொம்பவே போராடுது. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பான அந்த மிருகம் எல்லா சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த குட்டி பையன் அதை தடுக்கிறதுக்கு போறான். ஆனா அவன் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இதை பார்த்த அந்த மிருகம் சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதை விட்டுட்டு அந்த குட்டி பையனை போய் காப்பாத்தி அவனை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த குட்டி பையனோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட அந்த பையனை கொடுத்துட்டு அது மறுபடியும் போய் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் ஒரு பெரிய ஒரு வலையை எடுத்து அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வலையை எல்லாத்தையும் அதை அடிச்சு உடச்சு எரிஞ்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருது.